அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 1 அத்தியாயம் 3. பாய்ரோ ஒரு வழக்கை மறுத்தார். மறுநாள் உணவு ஏற்பாடாகி பரிமாறப்படும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைவதில் பாய்ரோ சற்று தாமதமாகியிருந்தார். காலையில் சீக்கிரமாகவே எழுந்து தனியாய் சிற்றுண்டியை முடித்தார். இவரை இப்பொழுது லண்டனுக்கு இழுத்திருக்கும் கேஸ்கட்டுடன் காலை பொழுது முழுவதையும் செலவழித்திருந்தார். இவருடன் கூடவே பயணிக்கும் இளைஞனை அதிகம் பார்க்கவில்லை. ஏற்கனவே அங்கு வந்து உட்கார்ந்திருந்த பவுக் நண்பனை ஆர்வமாய் அழைத்து எதிரே இருந்த காலி நாற்காலியில் உட்காருமாறு பணித்தாள். உட்கார்ந்த உடனேயே உணவு பரிமாற ஆரம்பமாகும் முதல் இருக்கை இதுதான் என்று கண்டு கொண்டார் அவர். உணவும் எப்போதையும் விட ஆச்சரியப்படும்படி நன்றாக இருந்தது. இப்ப மட்டும் என் கையில ஒரு நல்ல பென்சிலும் பேப்பரும் இருக்கக்கூடாதா என்று சிலாகித்தார் பவுக். இந்த காட்சியை நான் அப்படியே வரைஞ்சிடுவேன். அதை எப்படி பண்ணுவார் என்பதை கையை காற்றில் அசைத்து நடித்து காட்டினார். நல்ல ஐடியாதான் என்று ஆமோதித்தார் பாய்ரோ. நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல என்றார் பவுக். இந்த இடத்தை யாரும் வரைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று விட்டு தொடர்ந்தார். ஆனா இங்கேயும் கலை அம்சம் இருக்கு நண்பா. நம்மை சுற்றிலும் மக்கள் மக்கள் மக்கள்தான். அனைத்து மதங்களிலும், அனைத்து நிறங்களிலும், அனைத்து நாடுகளிலிருந்தும், அனைத்து வயதுகளிலும் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் அந்நியர்களான அனைவரும் ஒரு 3 நாளைக்கு ஒன்னா கட்டப்படுறாங்க. ஒரே கூரைக்கு கீழே சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. யாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் விலகி இருக்க முடியாது. ஆனா 3வது நாளின் முடிவில் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அவங்க வழியில போயிடுறாங்க. சொல்ல போனா அப்புறம் அவங்க சந்திக்க போவதே கிடையாது. இப்படியே ஆனாலும் என்ற பாய்ரோ சொன்னார், ஒரு வேளை விபத்து ஒன்று நடந்துட்டா? ஓ நோ மை ஃப்ரெண்ட். ஆமாமா, நீங்க ஒரு ரயில் கம்பெனியின் டைரக்டர், அதனால ஒத்துக்க மாட்டீங்க தான். ஆனா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே. அப்போ இங்க இருக்கும் அனைவரும் நிரந்தரமா இணைக்கப்படுறாங்க மரணத்தால. வாய மூடுறீங்களா என்றார் போக் நட்பாய். ராத்திரி சாப்பாடு செரிக்கலையோ பெணாத்துறீங்க? அதுவும் என்னவோ சரிதான். சிரியாவில் நான் நேற்று ராத்திரி சாப்பிட்ட உணவு சுகமில்லை. தற்சமயம் தன் ஒயினை ஒரு மடக்கு குடித்த பாய்ரோ அப்படியே நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கண்களை சுற்றி வர ஓட்டினார். சுற்றி வர 13 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். பவுக் சொன்னதை போலவே பல மதத்தினர், பல நாட்டினர். அவர்கள் ஒவ்வொருவரையும் படிப்பதில் இறங்கினார் பாய்ரோ. இவர்களுக்கு எதிராயிருந்த டேபிளில் 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தனித்தனி பயணிகள் என யூகித்தார் பாய்ரோ. பரிமாறும் காரணத்துக்காக வெயிட்டரால் ஒன்றாய் ஆக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு நல்ல பெரிய இத்தாலியன் தனது பல்லை குச்சியால் குத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே ஒரு சுத்தமான ஆங்கிலேயன், உணர்வுகளை காட்டிக்கொள்ளாத இறுகிய முகம். இவருக்கு அடுத்து நல்ல குண்டான மற்றும் குளிருக்கு ஏற்ற கனமான சூட் போட்டிருந்த அமெரிக்கன். அடிக்கடி பயணத்தில் பழக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். மூக்காலேயே இத்தாலியனுடன் பேசிக்கொண்டிருந்தான். பாய்ரோவின் கண்கள் மேற்கொண்டு பயணித்தன. ஒரு சிறு டேபிளில் நெட்டை குத்தலாய் உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணியை போன்ற ஒரு அழகற்ற வயதான ஒரு பெண்ணை பாய்ரோ இதுவரை பார்த்ததே கிடையாது. தனித்து தெரிந்த அழுக்கு அவள். வெறுத்து ஒதுக்கும்படியான அவலட்சணம் கிடையாது. ஆச்சரியப்பட வைக்கும் அசிங்கம். மிகவும் நெட்டை குத்தலாய் உட்கார்ந்திருந்தாள் அவள். பெரிய பெரிய முத்துக்களால் ஆன மாலை ஒன்று அவள் கழுத்தினை சுற்றியிருந்தது. அத்தனையும் நிஜமாயிருக்காது என்று என்ன தோன்றினாலும்
அவை சொக்க முத்துக்கள்தான். அவள் கைகள் முழுக்கவும் மோதிரங்களால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தன. அவளது கனமான கோட் கழுத்துக்கு பின்னால் விழும்படி தள்ளிவிடப்பட்டிருந்தது. ஆமை கூட்டிலிருந்து மெல்ல வெளியே வந்து தள்ளாடும் தலையை போன்று அவளுடைய தலை ஆடிக்கொண்டே இருந்தது. தற்சமயம் அவள் கனிவாயிருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 என்னும் அதிகார தோரணையில் குரல் எடுத்து வெயிட்டரிடம் பேசிக்கொண்டிருந்தாள். என்னடா, கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாட்டில் தண்ணியும் பெரிய டம்ளார் முழுக்க ஆரஞ்சு ஜூஸும் வச்சேனா உனக்கு புண்ணியமா போகும். இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு வேக வச்ச சிக்கன் கொண்டு வந்துரு. சாஸ் இல்லாம, கூடவே கொஞ்சம் பாயில்டு மீனும். சொன்னவை செய்து தரப்படும் என்று மிகவும் மரியாதையாய் சொன்னான் வெயிட்டர். அங்கீகரிக்கும் விதமாய் மேட்டுமையாய் தலையசித்த அவள் எழுந்தாள். பாய்ரோவின் மீது அவள் பார்வை அமர்ந்தது. அமர்ந்தாலும் ஒரு முக்கியமற்ற ஆசாமியை கடந்து போவதைப் போல் அவள் போய்விட்டாள். அது இளவரசி ட்ரக்கோமிராஃப் என்றார் பவுக் தனிந்த குரலில். ரஷ்யன். புரட்சி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்ளை கொள்ளையா பணத்தை சேர்த்துட்டாள். இவ அப்பன் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போய் பத்திரமா வெளிநாட்டில் முதலீடும் பண்ணிட்டான். இவ கொடை பணக்காரி. பாய்ரோ ஆமோதித்தார். இளவரசி ட்ரக்கோமிராஃப் பற்றி இவர் கேள்விப்பட்டிருக்கிறாள். இவ பார்த்தா மனசுல பதிஞ்சிரும் ஒரு பர்சனாலிட்டி என்றார் பவுக். பார்க்க அழகற்ற ஒரு அழுக்கு மூட்டையா இவ தெரியலாம். ஆனா இவளோட இருப்பை சுற்றி வர இருப்பவங்கள உணர வச்சிடுவா. நீங்க ஒத்துக்கிறீங்களா? பாய்ரோ ஒப்புக்கொண்டார். மற்றொரு பெரிய டேபிளில் மேரி டெபன்ஹாம் மற்ற 2 பெண்களுடன் உட்கார்ந்திருந்தாள். அவர்களில் ஒருத்தி உயரமானவள், நடுத்தர வயது, குட்டை பிளவுஸும் சுருள் சுருளான பாவாடையும் போட்டிருந்தாள். நரைக்க ஆரம்பித்திருந்த நிறத்தில் நிறைய கூந்தல் இருந்தது அவளுக்கு. அது அத்தனையும் ஒழுங்கற்று சுருட்டி ஒரு பன் கொண்டையில் அடக்கியிருந்தாள். மூக்கு கண்ணாடி போட்டிருந்த அவளது நீளமான முகம் மிருதுவாகவும் அமெரிக்கையாகவும் இருந்தது. குண்டாகவும் வசீகரமாகவும் இருந்த அந்த 3வது முதிர்ந்த பெண்மணியுடன் பேச்சில் இருந்தாள் இவள். மூச்சை இழுக்க சற்று நிறுத்தி கொள்ளும் போக்கே இல்லாது தொடர்ச்சியாய் பேசுபவளைப் போல கொட்டி கொண்டிருந்தாள் அந்த 3ஆம் அவள். எல்லா நிகழ்வுகளையும் சொல்வதற்கு முன்னமும் என் பொண்ணு இப்படிதான் சொல்லுவா என்றொரு அடைமொழியையும் அவள் சேர்த்து கொண்டிருந்தாள். அடுத்திருந்த ஒரு சின்ன டேபிளில் கொலோனல் ஹார்புத்ராட் உட்கார்ந்திருந்தார் தனியாய். அவருடைய பார்வை திரும்பி உட்கார்ந்திருந்த மேரி டெபன்ஹாமின் பின்னந்தலையிலேயே பதிந்து கிடந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்கவில்லை. ஆனாலும் இது சுலபமாய் இடம்பெற்றிருக்கலாம். எனில் ஏன் அப்படி ஆகவில்லை? ஒருவேளை மேரி டெபன்ஹாம் காலந்தாழ்த்தி வந்திருக்கலாம் எண்ணிக்கொண்டார் பாய்ரோ. ஒரு அரசு பணியில் இருப்பவர் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியுள்ளது. அவர்களுக்கு தோற்றம் அவசியம். டெபன்ஹாம் போன்றவர்கள் விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். பாய்ரோவின் நோட்டம் கேரேஜின் அடுத்த பக்கத்துக்கு போனது. அதன் கோடியில் சுவரை ஒட்டி கருப்பு உடை அணிந்திருந்த ஒரு நடுத்தர பெண்ணிருந்தாள். பாவமற்ற முகம். ஜெர்மன் அல்லது ஸ்காண்டினேவியா நாடாய் இருக்கலாம் என்றெண்ணிக் கொண்டார். ஜெர்மன் பெண்மணி ஒருத்தியின் சேவகியாய் இருக்கலாம். இவரை அடுத்து ஒரு ஜோடி அமர்ந்திருந்தது. நன்றாய் அருகில் வளைந்து வந்து கைகளை வீசி வீசி பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆங்கிலேயனைப் போல சிறப்பாய் அவன் உடையணிந்திருந்தாலும் அவன் ஆங்கிலேயன் இல்லை. அவனின் பின்புறம் மட்டுமே பாய்ரோவுக்கு தெரிந்தது. வாட்ட சாட்டமான ஆசாமி, அபாரமாய் வளர்ந்திருந்தவன். சட்டென்று அவன் திரும்பி அவனுடைய அமைப்பினை படித்தார் பாய்ரோ. மிக அழகான ஆண், 30 வயதை ஒட்டி அகண்ட மீசை. அவனுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த பெண்
ஒரு சாதாரணமானவள், வயது 20 இருக்கலாம். பாவாடையும் மேல்கோட்டும் அவளை இறுக்கமாய் பிடித்திருந்தன. வெண்ணிற மேலங்கி. அயல் நாட்டவள் என எண்ணி வைத்த அவளும் அழகிய முகம் கொண்டு திகழ்ந்தாள். ஒரு பெரிய பிடிக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிகரெட்டை அவள் ஊதிக்கொண்டிருந்தாள். சீராக பராமரிக்கப்பட்டிருந்த அவள் விரல்களில் இரத்த சிகப்பு நகங்கள், நீளமாய் தொங்கிய எமரால்டும் பிளாட்டினமும் ஆன சங்கிலி அணிந்திருந்தாள். நேசம் காட்டி மயக்கும் போக்கு அவளுடைய பார்வையிலும் குரலிலும் இருந்தது. புருஷனும் பொஞ்சாதியுமா? முணுமுணுத்து கொண்டார் பாய்ரோ. பவுக் ஒப்புதலாய் தலையசைத்தார். ஹங்கேரியன் தூதரகனும் நினைக்கிறேன் என்றார் அவர். ஒரு அழகான ஜோடி. இவர்கள் தவிர மேலும் 2 பயணிகள் தான் அங்கு இருந்தார்கள். பாய்ரோவுடன் பயணிக்கும் மெக்குயின் மற்றும் அவனுடைய எஜமானன் ரெச்சட். எஜமானன் பாய்ரோ திசை பார்த்து உட்கார்ந்திருக்க அந்த உண்மையற்ற சோக முகத்தை 2வது முறையாக படித்தார் பாய்ரோ. அந்த பொய்யாய் கருணை பொழியும் புருவத்தையும் அந்த சிறிய குரூரமான கண்களையும் குறித்து கொண்டார். தனது நண்பனின் முகத்தில் சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு மாற்றத்தை கண்டார் பவுக். என்ன அந்த காட்டு விலங்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? பாய்ரோ ஆமோதித்தார். பாய்ரோவின் காஃபி வந்து சேர்ந்ததும் பவுக் எழுந்து கொண்டார். பாய்ரோவுக்கு முன்னாலேயே வந்து சேர்ந்திருந்தபடியால் அவர் சாப்பிட்டு முடித்திருந்தார். நான் என் பெட்டிக்கு போறேன் என்றார். கூடவே வாங்களேன், ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். வித் பிளஷர். பாய்ரோ காஃபியை முடித்தார். வெயிட்டர் ஒவ்வொரு டேபிளாய் போய் பில்லுக்கான தொகையை வாங்கி கொண்டிருந்தான். பணம் தந்த போதும் இப்ப என் பொண்ணு இருந்தால் என்ன சொல்லுவானா என்றால் மேரியுடன் இருந்த அப்பெண்மணி. எழுந்து கொண்ட மேரி ஏனைய 2 பெண்களிடமிருந்தும் விடை பெற்று போனாள். கலோனல் ஆர்த்புத்ராட் அவளை தொடர்ந்தார். இப்படியே அனைவரும் போயிருக்க ரெஸ்டாரண்ட் பெட்டியில் பாய்ரோ, மெக்குயின் மற்றும் ரெச்சட் மட்டுமே இருந்தார்கள். ரெச்சட் உடனிருந்த தனது வேலையாளிடம் என்னவோ சொன்னார். அவன் எழுந்து போய்விட்டான். பிறகு அவரும் எழுந்து கொண்டார். ஆனால் மெக்குயினை தொடர்வதற்கு பதிலாக சட்டென்று பாய்ரோவுக்கு எதிராயிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். கொஞ்சம் வத்திப்பெட்டி தர முடியுமா என்றார். அவரது குரல் மிருதுவாய் சற்றே மூக்கிலிருந்து வந்தது. என் பேர் ரெச்சட். பெட்டியை வாங்கி கொண்ட பிறகு எனக்கு மிஸ்டர் பாய்ரோவிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொன்னான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றார். பாய்ரோ ஆமோதித்தார். என்னை பற்றி சரியான தகவல் வச்சிருக்கீங்க சார். அவர் இதற்கு பேசுவதற்கு முன்னால் அவருடைய அந்த சின்ன கண்கள் இவரை முழுவதும் எடை போட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பாய்ரோ கவனிக்காமல் இல்லை. இங்க நாட்டில் என்ற அவர் விஷயத்துக்குள்ள உடனடியா நுழைஞ்சிடுவோம் என்றார். தாமதிக்க மாட்டோம். எனக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும் மிஸ்டர் பாய்ரோ. ஹெர்குல் பாய்ரோ புருவங்கள் மிரட்சியாய் மேலெழுந்தன. என் உழைப்பையெல்லாம் இப்போ நான் குறைச்சாச்சு சார். ரொம்ப ரொம்ப குறைச்சலான கேஸ்களை தான் நான் இப்பெல்லாம் எடுத்துக்கிறேன். புரியுது. ஆனால் என் கேஸ்னா மிஸ்டர் பாய்ரோ, அது ஏகப்பட்ட பணத்தை அள்ளி கேஸ் ஃபீஸா தரும். ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக இருந்த பாய்ரோ பிறகு சொன்னார். உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க மிஸ்டர்? மிஸ்டர் ரெச்சட். மிஸ்டர் பாய்ரோ, நான் ஒரு பணக்காரன், கொடை பணக்காரன். என்னை போல இருப்பவர்களுக்கு எதிரிகள் உண்டு. எனக்கு ஒரு எதிரி இருக்கான். ஒரே ஓர் எதிரி? அப்படின்னா? கூர்மையாய் கேட்டார் ரெச்சட். ஓர் ஆசாமி. நீங்க இப்ப குறிப்பிட்டதை போல அவனுக்கு எதிரிகள் இருக்கும்படியான ஒரு நிலைமையில இருந்தா அது ஒரே ஓர் எதிரியா மட்டும் உள்ளடங்கியதாக இருக்காது என்பது என் அனுபவம்.
பாய்ரோவின் பதிலால் நிம்மதியானவரை போலானார் ரிச்சர்ட். வேகமாய் அவர் சொன்னார், நல்லது, அது எதிரியோ அல்லது எதிரிகளோ அது இல்லை இப்ப பிரச்சனை. என் பாதுகாப்பு, இதுதான் பிரச்சனை. பாதுகாப்பு? என் வாழ்க்கைக்கு சவால் விடப்பட்டிருக்கு மிஸ்டர் பாய்ரோ. நான் என்னை நல்லாவே தற்காத்து கொள்ள தெரிஞ்ச மனுஷன். தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை அவர் எடுத்து ஒரு நொடி நேரம் காட்டினார். பிறகு இறுக்கமாய் தொடர்ந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையில கல்லை தூக்கி போட்டு என்னை கொன்னுடலாம்னு யாரும் நினைச்சிட முடியாது. அத்தனை பாதுகாப்பு நான். இருந்தாலும் ரெட்டிப்பா ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்க விரும்புகிறேன். எனக்கு என்னவோ நீங்க சொல்றது சரின்னு தோணுது. ரொம்ப அதிகமா தொகை தருவேன். அவரையே சிந்தனையோடு பார்த்து கொண்டிருந்தார் பாய்ரோ. முகம் கொஞ்சமும் உணர்ச்சிகளை காட்டாமலே கிடந்தது. இவரது மண்டைக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை எதிராளியால் துளியும் கணக்கிட்டிருக்க முடியாது. மன்னிக்கணும் சார் என்றார் கடைசியாய். என்னால் உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்க முடியல. ரிச்சர்ட் இவரை துளைக்கும் விதமாய் பார்த்தார். எரிச்சலானார். இப்போ எவ்வளவு வேணும்னு நீங்களே சொல்லுங்க. பாய்ரோ மறுப்பாய் தலையசைத்தார். உங்களுக்கு விளங்கல சார். என் தொழிலில் எனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. என்னையும் என்னை சார்ந்தோரையும் கவனிச்சிக்க போதுமான பணத்தை நான் சம்பாதிச்சாச்சு. இப்பெல்லாம் என்னை ஈர்க்கும் கேஸ்களை மட்டுமே நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப தைரியம் உங்களுக்கு என்றார் ரிச்சர்ட். வெல், $20,000. இது உங்களுக்கு ஆசை காட்டாதா? காட்டாது. இதுக்கு மேலே எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கு எவ்வளவு தரணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் மிஸ்டர் ரிச்சர்ட். நிறுத்தும். நான் சொன்ன தொகையில் என்னைய குறை? பாய்ரோ எழுந்து கொண்டார். இதில் ஒன்றும் குறையில்லை என்றார். ஆனால் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. எனக்கு உங்களோட முகம் பிடிக்கல மிஸ்டர் ரிச்சர்ட். இந்த வார்த்தைகளோடு பாய்ரோ ரெஸ்டாரண்ட் பெட்டியை விட்டு போய்விட்டார்.